எங்கே பார்த்தாலும் ஐஃபோனு. அப்படி அந்த ஐஃபோனில் என்ன தான் இருக்குது, வாங்கி பார்த்துருவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி போன இடம் தான் நம்ம நாகர்கோயிலில் உள்ள ரிலையன்ஸ் மால் தாங்க. உள்ளே என்ட்ரு ஆனதுமே ஃப்ரெண்டில் இருக்கிறதே மொபைல் தான். அப்படியே ஐவாட்ச்லேருந்து ஆரம்பித்து டேபு அது இதுன்ட்டு எல்லாத்தையும் ஒரு அலசல் அலசிட்டோம். எடுக்க போனது என்னமோ ஐஃபோன் தான். ஆனால் கடைக்காரனை ஒரு வழி ஆக்கி கடைசி விலை பேசி எடுத்து ஐஃபோனை சூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஃபினான்ஸு அது இதுன்ட்டு ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருந்து, ஆனாலும் நமக்கு தெரிஞ்சவங்க அங்கே இருந்ததுனால சீக்கிரம் முடிச்சு கொடுத்தாங்க. அப்படியே இனிஷியல் பேமெண்ட் கட்டிட்டு மொபைலை அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அன்பாக்ஸ் பண்ணோம் ரொம்ப நேரமாக பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுமா. அப்படி அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஐஃபோனை பற்றி நல்லது கெட்டதுகள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அண்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரிலையன்ஸ் மாலில் ஃபினான்ஸில் மொபைல் எடுக்கிற எல்லாருக்குமே டாக்குமெண்ட் சார்ஜ் கிடையாது. அதனால் நீங்கள் ரிலையன்ஸில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் கம்மியாக இருக்கும் மக்களே. ஃபைனலாக நம்ம மொபைலும் ஆன் ஆகிடுச்சு. அப்புறம் ஐக்ளோட ஐடியெலாம் க்ரியேட் பண்ணிட்டு அங்கேருந்து சந்தோஷமாக கிளம்பிட்டாங்க. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு.